அர்ஜுனன் என்றதும் அவனது கையில் உள்ள வில் நினைவுக்கு வரும். வில்வித்தையில் மிகவும் உயர்ந்தவன் அர்ஜுனன். இந்த வில்லின் பெயர் காண்டீபம். இதனால் அர்ஜுனனுக்கு காண்டீபன் என்ற பெயர் உண்டு. இதைக் கொண்டே அவன் குருஷேத்திர யுத்தத்தில் கௌரவர்களை வென்றான். இந்த காண்டீபம் அவனுக்கு கிடைத்தது எப்படி தெரியுமா? ஸ்வேதகி எனும் மன்னன் 100 ஆண்டுகள் வேள்வி ஒன்றை செய்தான். 100 ஆண்டுகளாக யாகத்தில் சேர்த்த நெய்யை உட்கொண்டதால் அக்னி தேவனை மந்த நோய் தாக்கியது. மந்த நோய் தீர வேண்டுமானால் தனது ஆக்ரோஷத்தை யார் மீதாவது காட்ட வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. அவன் ஒரு அந்தணன் போல் வேடமிட்டு அர்ஜுனனிடம் வந்தான். அர்ஜுனா, எனக்கு பசிக்கிறது, உணவு தாயேன் என்றான். அவன் நெருப்புக் கடவுள் என்பதை அறியாத அர்ஜுனனும் உணவளிப்பதாக வாக்கு கொடுத்து விட்டான். எனக்குரிய உணவு காண்டவ வனத்தில் இருக்கிறது என அந்தணர் கூறவே அந்த வனத்தை கைப்பற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. உடனே அக்னிதேவன் தன்னிடமிருந்த பிரம்ம தனுசுவாகிய காண்டீபத்தையும் வெள்ளை குதிரைகள் பூட்டிய அழியாத தேர் ஒன்றையும் கொடுத்தான். கண்ணபிரான் தேர் செலுத்த அர்ஜுனன் அதில் ஏறிச் சென்றான். இந்திரனுக்குச் சொந்தமானது அந்த வனம். அதை காக்க அர்ஜுனனுடன் இந்திரன் போராடினான். ஆனால் அவனை வென்ற அர்ஜுனன் அந்த காட்டில் இருந்த அரக்கர்களையும் கொன்றான். பின்னர் அந்தணர் வேடத்தில் இருந்த அக்னிதேவன் காண்டவ வனத்திற்குள் நுழைந்தான். காண்டவ வனம் தீப்பற்றி எரிந்தது. அந்த காட்டை தனக்கு உணவாக்கிக் கொண்டான் அக்னி. இப்படியாக அர்ஜுனனுக்கு பெயர் சொல்லும்படியான ஓர் ஆயுதம் கிடைத்தது.